வாங்க இந்த தோசைக்கல்ல பாருங்கள், அப்படியே ஆயில் படிஞ்சு அப்படியே கட்டி கட்டியாக பிசு பிசுன்னு இருக்குல்ல, கை தொடவே ஒரு மாதிரியாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளவு ஆயில் அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற்றி சுடுறோம்ல, அது ஃபுல்லாக பொங்கி பொங்கி பின்னாடி ஆயில் அப்படியே கட்டி கட்டியாக ஆகி போயிருக்கு பாருங்கள். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்ல இது ஒரு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மக்கு கத்தியாக இருந்தால் பரவாயில்ல, ஷார்ப்பு கூட தேவையில்லை. ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு பேப்பர் கொஞ்சம் வச்சுங்க. நல்லா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை தூக்கி வச்சிடணும். நல்லா ஹீட் ஏறட்டும். அது ஹீட் ஏறினோடனே பின்னாடி வந்து அந்த இருக்கிற ஆயிலெலாம் அப்படியே பொங்கி போயிருக்கும். அப்போ எடுத்து இப்போ குப்பரை கவுத்து போட்டுக்கணும். இப்போ தண்ணி தெளித்து பார்த்தா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ புடி துணி வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்தோன்னா அந்த கத்தியால் லைட்டாக வச்சாலே அந்த பொங்கி வந்திருக்கு ஆயில் பூரா எடுபட்டுரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு தோசைக்கல்லை தொடவே பிடிக்கல. நான் முன்னாடி உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆனால் முன்னாடி பரவாயில்ல, பின்னாடி ஓவராக ஆயில் படிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே மறுவாட்டி இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு மீதம் கொஞ்சம் இருக்கிறது எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஆயில், ஃபுல்லாக ஆயில் தான், வேறு எதுவும் கிடையாது. அது இப்போ பாருங்கள் இன்னொரு வாட்டி இப்போ முன்னாடியில் உள்ளதை நான் வந்து பொங்கி வர்றதை பேப்பர் வச்சு நல்லா அது க்ளீன் பண்ணிட்டேன். பின்னாடி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் வந்து நல்லா நல்லா இந்த கத்தியால் சுரண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆறினோடனே அதில் விம்பார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட வேண்டியதான். சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இது பாருங்கள் சூடோட கை வைக்கக்கூடாது, கையில் சுடும். அதனால் வந்து கொஞ்சம் ஆறினோடனே இந்த விம்பார் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா அப்படியே மீதம் இருக்கிற ஆயிலும் வந்துடும். அப்புறம் நீட்டாக இருக்கும், கையில் எடுத்து நல்லா தொடுறதுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் முன்னாடி கொஞ்சோண்டு தான் இருக்குது. சில பேர் விட்டு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, அதை நான் அப்படி இதே மாதிரி கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ இல்லை, அது பின்னாடி தான் அதிகமாக படிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள் நீட்டாகிடுச்சு. இனிமேல் வந்து தோசை வந்து நம்ம வந்து ஒரு தோசை 2 தோசை ஒரு மாதிரியாக வரும், அப்புறம் நல்லா நீட்டாக வரும். இதை பாருங்கள் நான் ஒரு தோசை சுட்டு